ஒவ்வொருவரையும் தேவன் தாமே வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம். எங்களை வழி நடத்துபவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எங்களை உபத்திரவத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஆண்டவரே இந்த இரண்டாவது ஆராதனையிலும் கர்த்தாவே உமது மகிமையின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா ஆத்துமாக்களை கர்த்தாவே குறித்த நேரத்தில் அப்பா சபையில் சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. சென்ற வாரம் முழுவதும் கர்த்தாவே அப்பா எங்களை அப்பா நன்மையான கிருபைகளால் எங்களை காத்து வழி நடத்தினீர் ராஜா. அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமது தேவ பிரசன்னம் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, அளவில்லாமல் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. பாடல் ஆராதனை பகுதி ஆண்டவரே, சங்கீத பகுதி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே உமது பிரசன்னம் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. செய்தி கொடுக்கிற தாசனை கர்த்தாவே நீங்க அப்பா அபரிமிதமாய் ஆசீர்வதித்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உமது வேத வசனம் கர்த்தாவே ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஊடுருவி சென்று கர்த்தாவே அப்பா உமது சத்தியம் அப்பா இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. கிருபை செய்யுங்க அப்பா. உமது வசனத்தின்படி நடக்கிறவர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே நீங்க அப்படி செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீங்க அப்படி செய்ய போவதற்காக எமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை உமது தேவ பிரசன்னம் அப்பா எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தடைப்பட்ட காரியங்களை எல்லாம் தேவன் தாமே நீங்க நிறைவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இயற்கை சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. விசுவாசிகள் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை எல்லாம் தேவன் தாமே சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உமது ஆசீர்வாதத்தின் கரம் அப்பா ஒவ்வொருவர் மேலும் அமரும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்ய போவதற்காக எமக்கு நன்றி, கொடா கொடி நன்றி. இந்த இரண்டாவது ஆராதனை கர்த்தாவே ஆசீர்வதித்து அப்பா எங்களை வழிநடத்துவதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். வியாதி உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா உமது தழும்புகளால் குணமானோம் என்ற உமது வேத வசனத்தின்படி கர்த்தாவே ஆண்டவரே யார் யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறார்களோ கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தாவை நீங்க தொட்டு குணமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம். உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருவர் மேலும் பாய்ந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட பகுதிகள் அனைத்திலும் கர்த்தாவே உமது ரத்தம் ஊடுருவி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா உமது சுகமாக்கும் வல்லமை
ஒவ்வொருவர் மேலும் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, வியாதி உள்ளவர்களை கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. வியாதிகள் சுகமாகி சபையில் சாட்சி கொடுக்க தேவன் தாமே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்ய போவதற்காய் மக்கள் நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன் என்கிற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கின்றேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகிறேன். உண்மையை பற்றி கொண்டு புதிய மனுஷனான உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகிறேன். உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகிறேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானேன். நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கின்றேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, கர்த்தர் கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தேன். அநேகர் அறிக்கையிட அப்பா நீ கிருபை செய்தேன். கர்த்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். கர்த்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீர் கிருபை செய்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீர் கிருபை செய்தீர். நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கின்றேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, எனக்கு எதிரான என் சார்பில் வர வைத்து சமாதானம் செய்ய வைத்து
சர்வ வல்லவரே. எனக்கு எதிரானோர் என் சார்பில் வரவழைத்தீர். எனக்கு எதிரானோர் என் சார்பில் வரவைத்தீர். சமாதானம் செய்ய வைத்தீர் சர்வ வல்லவரே. சமாதானம் செய்ய வைத்தீர் சர்வ வல்லவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. ஆமென். அவர் நன்மைகளின் நாயகன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்து வருகிறார். ஆமென். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஆமென். இன்னொரு பாடலை பாடுவோம். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன் நான் நம்புருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொண்டு நீர். என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன் நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் மேலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் மேலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தேன். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். எந்தனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். யாவரும் சொல்லுவோம். என் வேலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக,
என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். யாவர் சொல்லுவோம். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். எத்தனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீர் என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். யாவரும் என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கரங்களை உயர்த்தி. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். யாவர் கரங்களை உயர்த்தி. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கரங்களை தட்டி அவரே நம்முடைய கன்மலை, நம்முடைய கோட்டை, நம்முடைய துருகம். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன்.
யாவரும் உற்சாகமாக கரங்களை தட்டி தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. யாவரு சொல்லுவோம், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலை கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். யாவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு உண்டு. யாவரும் சொல்லுவோம், மாறாவி நீரை தேனா
மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினாம். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்வில். அவர் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். யார் வாயினால் அறிக்கை செய்வோம். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. அவரின் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் வழி நடத்தின தேவன் இந்த காலை வேளையில கூட நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையை கர்த்தர் நடத்துவீராக. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் தேவன் மாற்ற அவர் போதுமானவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து அவரை ஸ்தோத்திரிப்போம். தகப்பனே எங்களுக்கு இம்மட்டுமாய் நடத்தினீர் அப்பா. ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் நடத்தினீர் ஆண்டவரே. எல்லா கஷ்டங்களையும் மாற்றினீர் ஆண்டவரே. அப்பா அம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எங்களோடு கூட இருந்து நடத்தினீரே. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா தடைகளையும் மாற்றின ஆவியானவர் ஆண்டவரின் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றுங்கப்பா. சோர்வுகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. உம்மை முழு இதயத்தோடு உம்மை ஆராதிக்க அப்பா எங்களுக்கு கிருபை தருவீராக. தாவீதை போல எக்காலத்தில் கர்த்தரை உயர்த்தும்படிக்கு ஒரு அபிஷேகம் இந்த காலை வேளையில் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா. ஆமென். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நாவில் ஒரு அபிஷேகத்தை வைப்பீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதரும் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. மீண்டுமாய் ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதரும் யாரும் கண்டிரா மகிமையுடையவர்
தகப்பனே, நீர் ஆதியும் அந்தமுமான தேவன் அப்பா. நீர் அல்பா ஒமேகா ஆண்டவரே. உமக்கு துவக்கம் முடிவும் இல்லாத தேவன் ஆண்டவரே. அப்பா, இம்மட்டுமா எங்களை நடத்தினீரே. இந்த தயவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அந்த நாமத்தை உயர்த்தும்படி ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அல்பா உமமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் அப்பா. தூதர்களால் ஓயாமல் போற்றப்படுகிற எங்கள் தெய்வமே, நீர் ஒருவரே பரிசுத்தர். ஏலோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே யாவரும். உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. கரங்களை உயர்த்தீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ. உம்மை ஆராதிக்க நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ. உம்மை ஆராதிப்பே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதரும் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவம். உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவம். உம்மை ஆராதிப்பே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. அவர் கரங்களை உயர்த்தி துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ் என் இயேசுவே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ் என் இயேசுவே. தகப்பனே, உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர் அப்பா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் நமது கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம், பக்கம் எண் 783.
பக்கம் எண் 783, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம், வசனம் 18 முதல் வசனம் பிரதி வசனமாக தொடர்ந்து வாசிப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அவள் கொள்ளைக்காரனைப் போல் பதிவிருந்து மனுஷருக்குள்ளே பாதகரை பெருகப் பண்ணுகிறாள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தெரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனைப் போல் தீண்டும். நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலவும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலவும் இருப்பாய். சேர்ந்து வாசிப்போம். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று இரவு 8 மணிக்கு நமது சபையில் ஊழியம் செய்கிறதான செல் லீடர்ஸ் மீட்டிங் நடைபெறும். நமது சபையில் ஊழியம் செய்கிற செல் லீடர்ஸ் இந்த கூடுகையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாளை திங்கட்கிழமை இரவு 7:30 மணிக்கு நமது சபையில் ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர்ஸ் மீட்டிங் நடைபெறும். நமது சபையைச் சேர்ந்த டிவிஷன் லீடர்ஸ் இந்த கூடுகையில் நாளைய தினம் பங்கு பெறும்படியாய் இரவு 7:30 மணிக்கு பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற புதன்கிழமை ஜூலை 1ஆம் தேதி வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனையானது காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரையிலும், இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் ஆகிய இரு வேளைகளில் நடைபெறும். நமது விசுவாசிகள் யாவரும் இந்த திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை டீனேஜ் பிள்ளைகளுக்கு ஃபைனல் எக்ஸாம் நடைபெறும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 5:30 மணிக்கு காத்திருப்பு ஆயத்த ஜெபமும், பகல் 10:30 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது விசுவாசிகள் அனைவரும் இந்த உபவாச ஜெபத்தில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் சகோதரி ராதா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு 1 மாதமாய் உதிரப்போக்கு இருந்தது. இந்த உதிரப்போக்கு இருந்த சூழ்நிலையில் மருத்துவரிடம் சென்று ஸ்கேன் செய்த பொழுது ஆபரேஷன் செய்து கர்ப்பப்பை நீக்க வேண்டும் என்று கூறினார்கள். கர்த்தரிடத்தில் ஜெபித்துவிட்டு ஆபரேஷன் செய்து கொண்டேன். கர்ப்பப்பை நீக்கின பிறகும் சில உடல் உபாதைகள் இருந்தன. இதை குறித்து ஊழியக்காரரிடத்தில் சொல்லி ஜெபித்தோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு எல்லா ரிப்போர்ட்டும் நார்மல் என்று வர கர்த்தர் உதவி செய்தார். சுகத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி. ஜெபித்த பாஸ்டர் மற்றும் பாஸ்டர் அம்மா மற்றும் சபையாருக்கும் நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். சபைக்கு புதிதாக வந்திருப்பவர்களை வரவேற்க இருக்கிறோம் என்றுதான் இந்த சமாதான அசெம்பிளி சபைக்கு முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் தயவு செய்து இருக்கும் இடத்தில் எழுந்து நில்லுங்கள். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம்.
நமது கரங்களில் தசம பாகம் மற்றும் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை தேவன் தாமே அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆபேலின் காணிக்கையை ஆசீர்வதித்தது போல கர்த்தாவே, எங்கள் காணிக்கையை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ராஜா, கொடு உனக்கு கொடுக்கப்படும் என்ற உமது வேத வசனத்தின்படி கர்த்தாவே, உமது ஊழியத்திற்கென்று இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. நாங்கள் செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க, வருமானத்தை ஆசீர்வதிங்க. நாங்கள் செய்கிற தொழில், வியாபாரம் மற்றும் கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே, உமது கரம் கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களை பெருகவே பெருக பண்ணுங்க. நாங்கள் கடனில்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதிக்கு எங்களை விலைக்கு காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. வீண் விரைய செலவுகள், மருத்துவ செலவுகள் எதுவும் வராதபடிக்கு கர்த்தாவே எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களை கரம் பிடித்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை தேவன் தாமே அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்த வாழ்க்கையின் இம்மானுவேலரே, எந்த வாழ்க்கையின் இம்மானுவேலரே, இந்த நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மேலே, மகத்தான கிருபை என் மேலே, மகிவானீர் ஊற்றிடுமே, மகிவானீர் ஊற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். பிள்ளைகளை இன்னும் ஒரு தடவை கரங்களை தட்டி நம்ம வாழ்த்தலாம். அவங்க பேரண்ட்ஸ் அவங்களை என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க, நாம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, நம்ம மத்தியில் ஏற்கனவே நம்ம போன வாரம் நம்ம அறிவிப்பு கொடுத்ததை போல
நம்ம மத்தியிலே கிடியோன்ஸ் ஊழியத்திலிருந்து பிரதர் பிரபு அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். ஆண்டோடைய நாம் மகிமைப்படட்டும். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். அவர்கள் நம் மத்தியிலே வந்து ஆண்டவர் செய்த அற்புதங்களை, கிடியோன்ஸ் ஊழியமாக ஆண்டவர் என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் அவர்கள் நமக்கு தெரிவிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலையும் கிதியோன்ஸ் இன்டர்நேஷனல் ஊழியத்தின் சார்பாக உங்களுடைய திருச்சபையிலே வந்து கிதியோன்ஸ் ஊழியம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை குறித்து பேசுவதற்கு வாய்ப்பளித்த தேவனுக்கும் அருமை போதகருக்கும் சபையாருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ எத்தனை பேர் கிதியோன்ஸ் ஊழியம் தெரியும்? ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும்ல? நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியாமல் இருக்காது. ஸோ கிதியோன்ஸ் ஊழியம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஊழியம். புதிய ஏற்பாடு, இந்த ப்ளூ கலரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது இன்றைக்கு நிறைய கலர்ஸில் வருது. ப்ரௌன் கலர், ஒயிட் கலர், இப்படி பல கலர்ஸில் வருது. ஸோ இவர்களுடைய பிரதான நோக்கம் என்னன்னு சொன்னீங்கன்னா, தற்கொலைக்கு நேராக வாழ்க்கை முடித்து கொள்ளலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகளில் இந்த வேதாகமம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை என்ன செய்திருக்கிறது? மாற்றி இருக்கிறது. நிறைய ஸ்டோரியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிகாஸ் இது பாஸ்டர் ரொம்ப நாளாக எங்களுடைய கிதியோன் ஊழியத்தில் நிறைய உங்களுடைய திருச்சபை சார்பாக நிறைய கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அதனால் நிறைய காரியங்கள் தெரியும். நேரம் குறுகிய நேரமாக இருக்கிறதுனால நான் சீக்கிரமாக சொல்லுகிறேன். 2 பேர் ஒரு ஹோட்டலில் ரூம் ஷேர் பண்ணுறாங்க, தங்கும்படி போகிறாங்க. அவங்க யாருன்னே தெரியாது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறு வேறு இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. அவர்கள் கூடி ஜெபிக்கலாம், அவங்களுக்குள்ள ஒரு ஜெப வாஞ்ச ஜெபிக்கலாங்கும் போது 2 பேரும் கிறிஸ்டியன்னு ஐடென்டிஃபிகேஷன் வருது. அப்போ அவங்க ஜெபித்துட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க, நம்ம ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும். அப்படி தொடங்கப்பட்டது தான் இந்த கிதியோன்ஸ் ஊழியம். இந்த கிதியோன்ஸ் ஊழியம் இன்றைக்கு பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில காரியங்களை நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த கிதியோன்ஸ் மினிஸ்ட்ரி, இந்த பைபிள் நாங்கள் எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், எல்லாருக்குமே கொடுப்போம் அப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்கப்படுமான்னா நிச்சயமாக இல்லை. இந்த கிதியோன்ஸ் மினிஸ்ட்ரி, இந்த வேத புஸ்தகம் எங்கெல்லாம் கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ஸில் வைக்கிறோம், ஹாஸ்பிட்டல்ஸில் போய் கொடுக்குறோம், ஸ்கூல்ஸில் கொடுக்குறோம், காலேஜஸில் கொடுக்குறோம், பஸ் ஸ்டாப்பில் கொடுக்குறோம், அதே மாதிரி ஜெயிலெலாம் கொடுக்குறோம். ஸோ அதனால் இந்த சுவிசேஷ புஸ்தகம், இந்த புதிய ஏற்பாடு எல்லா இடங்கள்லையும் என்ன செய்யறதில்லை? கொடுக்கப்படுவதில்லை. ஸோ அதனால் அதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். குறிப்பாக ஏன் ஹோட்டல்ஸில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறைய பேர் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்லலாம் வந்து தங்கி நிறைய பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், காசு இருந்தாலும், புகழ்ச்சி இருந்தாலும், வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக ஹோட்டலில் வந்து தங்கிட்டு செத்து போலான்லாம் வந்தவங்கள இந்த வேதாகமம் என்ன செய்திருக்கிறது? ரட்சித்திருக்கிறது. ஜெயிலில் நிறைய கைதிகள் உண்மையாகவே அவங்க தண்டனைக்குட்பட்ட ஆளாக இருந்திருக்க மாட்டாங்க. தண்டனை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாத சூழ்நிலையில் அவங்க ஒருவேளை மாட்டியிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி நிறைய ஜெயில் கைதிகளை இந்த வேதாகமம் என்ன செய்திருக்கிறது? மாற்றி இருக்கிறது. ஆகவே என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதாகமம் அச்சிடப்படுறதுனால அநேக ஜீவனை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? மீண்டுமாய் எழுப்பி இருக்கிறார். ஸோ நம்ம கொடுக்குற ஒரு 10 ரூபாயா இருந்தாலும் 100 ரூபாயா இருந்தாலும் அது வீணாவாய் விரயமா என்ன செய்யறதில்லை? போவதில்லை. ஸோ ஆகவே இந்த வேதாகமத்தை நீங்கள் அச்சிடுவதற்கு நீங்கள் கொடுக்கிற காணிக்கை அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. உலக அளவில் 200 கண்ட்ரீஸில் இந்த கிதியோன்ஸ் ஊழியமானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. லாங்குவேஜஸ், மொழிகள் பார்த்தீங்கன்னா 110 மொழிகள் இப்போ வரைக்கும் என்ன செய்திருக்கிறாங்க? டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 25 மொழிகள் இருக்கிறது. 48 லட்சத்துக்கும் மேலான பைபிள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சிலரிஸ் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். உமன்ஸ் எல்லாம் ஆக்சிலரிஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க சார்பாக ஒரு 5 லட்சம் பைபிள் என்ன செய்திருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ மெம்பர்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆட்கள் கிதியோன்ஸில் 26,800 பேர் இருக்கிறாங்க. ஆக்சிலரிஸ் 21,000 பேர் இருக்கிறாங்க.
கேம்ப் நடக்குது. இப்போ நான் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சேலம் சவுத் கேம்ப்லேருந்து வந்திருக்கிறேன். சவுத்து, நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட் இப்படியெல்லாம் கேம்ப்ஸ் இருக்கிறது. ஸோ அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு ஒரு ஒரு பொறுப்பாளராக போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேம்ப்ஸ் மட்டும் கிதியோன்ஸ்க்கு 948 கேம்ப்ஸ் நடக்கிறது. ஆக்சிலரிஸ் 843. அதே மாதிரி இந்தியாவில் ஈச் 6 செகண்ட்ஸ் 6 வினாடிக்கு ஒரு பைபிள் என்ன செய்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எத்தனை வினாடிக்கு? 6 வினாடிக்கு ஒரு வேதாகமும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியாவில். உலக அளவில் 6 செகண்டுக்கு 15 வேதாகமம் என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் ஒரு நாளாக இந்த சின்ன வயசில் இதை நான் பெருசாலாம் பார்த்துருக்கிறேன். ப்ளூ கலரில் இருக்கும். நான் ஹாஸ்டலில் தான் படித்தேன். ப்ளூ கலரில் இருக்கும் ஏதோ. ஆனால் இன்னைக்கு தான் இதோட அர்த்தமும் வீரியமும் எனக்கு தெரியுது. ஸோ அதனால் ஒவ்வொரு 6 மணித்துளிக்கு நம்ம ஒருவரை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு முறை கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு ஊழியக்காரர் இல்லை, ஒரு ஸ்கூல் நடத்துகிறாரு. அவர் எனக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு பைபிள் கொஞ்சம் வேணும் தம்பி அப்படின்னாரு. நான் சொன்னேன், எவ்வளோ உங்களுக்கு பைபிள் வேணும்? 1000 பைபிள் வேணும். ஸ்கூல் நடத்துகிறாரு, 1000 பைபிள் வேணுமா? எதுக்குங்க பிரதர்ன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் வருஷம் என் ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன கொடுக்குறேன்? இந்த பைபிளை கொடுக்குறேன். ஆச்சரியமாக இருந்தது. ஸ்கூலில் டோட்டலாக நிற்க வச்சு ப்ரேயரில் எல்லாத்துக்குமே கொடுக்குறாரு. நான்லாம் போய் கொடுத்தேன். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அவருக்கு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான். முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க நிறைய பேர். அவர் சொல்கிறாரு, ஒரு வைராக்கியமாக சொல்கிறாரு, எனக்கு இந்த வேதாகமம் கிடைக்கிறதுனால அநேக சின்ன பிள்ளைங்களை, வாலிப பிள்ளைகளை இயேசுவுக்கு நேராக என்னால் கொண்டு போகும். ஸோ அதனால் நீங்கள் கொடுத்த இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நிறைய இருக்குது சொல்லணுன்னா, நேரம் குறுகிய நேரமாக இருக்கிறபடினாலே நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன். ஸோ தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த வேதாகமம் ஏதோ கொடுத்துட்டோம் அப்படின்றத மட்டும் இல்லை, கிடைக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் பலப்படுத்தணும். ஆமாம். இந்த வேதாகமத்தை எடுக்கிறவங்க, வாங்குறவங்க அதை நிச்சயமாக என்ன செய்யணும்? படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். அதன்படி நடப்பதற்கு தேவன் கிருபை செய்வாராக. தொடர்ந்து ஒருவேளை உங்களுக்கு யாருக்கேனும் இந்த சுவிசேஷ ஊழியத்தில் இந்த மாதிரி பைபிள் டிஸ்ட்ரிபியூஷனில் நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவருடைய போதகருடைய லெட்டரோடு, அவர்களுடைய உறுதுணையோடு, அவர்களுடைய பர்மிஷனோடு நீங்கள் இதில் இணைந்து கொள்ளலாம். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு ஏவுவாரையானால், எனக்கும் இந்த சுவிசேஷ ஊழியத்தில் ஆசை இருக்குது பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாஸ்டரை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கொடுக்குற 10 ரூபாயாக இருந்தாலும் 100 ரூபாயாக இருந்தாலும் அது ஒரு உயிரை என்ன செய்கிறது? காக்கிறதா இருக்கிறது. தற்கொலைக்கு நேராக போகிற ஜனங்களை ஆண்டவருக்கு நேரம் என்ன செய்கிறோம்? திருப்பி கொண்டே இருக்கிறோம். ஒரு முறை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், சுவிசேஷகர் ரெய்னார்ட் போங்கே, எல்லாருக்கும் தெரியும்ல. அவர்கிட்ட கேட்டாங்களா, ஒரே லைனில் எனக்கு சொல்லுங்கள் சுவிசேஷன் என்னன்னு சொல்லி, ஏன் நீங்கள் இந்த இயேசுவை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னார், நான் நரகத்தோட வாசலுக்கு முன்னாடி நின்று அங்கே உள்ளே போகணும்னு நினைக்கிறவங்களாம் இழுத்துக்கிட்டு எங்கே வரேன்? பரலோகத்துக்கு நேராக கொண்டு வரேன்னு சொன்னேன். ஸோ அதனால் இந்த வேதாகமம் அச்சிடப்படுகிறது, அது வீணாக இல்லை. ஸோ இது நிச்சயமாக ஆத்துமாக்களை, ஜீவனை, தற்கொலைக்கு நேராக போகிறவர்களை, பாவத்திலும் அடிமைத்தனத்திலும் அக்கிரமத்திலும் இருக்கிற வாலிப பிள்ளைகளை மீட்கிறது, ஜெயிலில் இருக்கிற கைதிகளை மனமாற செய்கிறது. ஆகவே இந்த வாய்ப்பளித்த தேவனுக்கும் அருமை போதகருக்கும் பாஸ்டர்மாவுக்கும் திருச்சபையாருக்கும் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், இந்த ஊழியத்திற்காக தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். Praise the Lord. Hallelujah. We appreciate you, brother. Thank you for your work. கடவுள் இந்த ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தை நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கொஞ்சம் பேருக்கு கையே வர மாட்டேங்குது ஹல்லேலூயா சொல்கிறதுக்கு. ஹல்லேலூயா. அடிக்கடி நான் ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கிறது. ஆமேன். தெரியுமில்ல நான் என்ன சொல்லுவேன்னு எல்லாருக்கும் நேரம் தெரிஞ்சிருக்கும். ஸ்தோத்திரம். பிசாசு பிடிச்சவங்கள எப்படி கண்டு பிடிக்கிறது? ஹல்லேலூயா சொல்கிறப்ப கை மேலே வராத ஆள் ஒரு ஃபாதர் அப்படி விளையாட்டாக சொன்னாங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவன். கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா.
இது ஏதோ ஒருத்தர் பேசுற இடம் இல்லை, நீங்களும் கத்தரை துதிக்க வந்திருக்கிற இடம். கத்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறார், அங்க விடுதலை இருக்கிறது. ஹல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் விடுதலை வரணும், வாயில முதல்ல விடுதலை வரணும். தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எத்தனை பேர் உண்மையா கத்தரை ஆராதிச்சிங்க? நீரே உன்னதர், நீரே பாத்திரர், சேனைகளின் கத்தர், பரிசுத்தர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரொம்ப அன்போடு உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன். 7:30 மணிக்கு ஆராதனை அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் 7:25க்கே வந்தீங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்டார்டிங் ப்ரேயர் யார் பண்ணா அப்படின்னு ஒரு குயிஸ் காம்படிஷன் வைத்தோம் என்று சொன்னால் எத்தனை பேர் அதில் பரிசு வாங்குவீங்களோ எனக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியும் ஸ்டார்டிங் ப்ரேயர் யார் பண்ணா? பாருங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கத்தர் நல்லவர். நீங்க அதனால ஆண்டவரை தேடுகிறவர்கள் உண்மையும் உத்தமமாய் தேவனை தேட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால நீங்க சீக்கிரமாய் வாருங்கள். கத்தர் உங்களோடு நிச்சயமாக ஆண்டவர் யாரெல்லாம் தாகத்தோடு வந்திருக்கிறீங்களோ அவர்களோடு கத்தர் நிச்சயமாக ஆண்டவர் பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி ஆண்டவரே என்னோடு இந்த காலை நேரத்தில் நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எங்களோடு பேசுகிற தேவன் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆதாரம் நீர்தானையா, எனக்காதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா, எனக்காதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. என் நிலை மாற ஆதார் நீதானையா, எனக்காதாரம் நீதானையா. உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை. எத்தனை பேர் அந்த ஆசையோடு இருக்கிறீங்க? அப்பா உமக்கு நான் சாட்சியாய் நான் ஆசைப்படுகிறேன். உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை. உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை. உம்மிடம் வந்தே உள்ளத்தை தந்தே சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். உம்மிடம் வந்தேன், உம்மிடம் வந்தேன், உள்ளத்தை தந்தேன், சாட்சியா வாழ்ந்திடுவேன். என் நிலை மாற ஆதார நீதானையா, எனக்கு ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம். காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. ஏசையா காரணம் நீர்தானையா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும் ராஜா. நீதான் எங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், முழு மனதோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீரா.
இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். நீரே என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரம் அப்படின்னு சொன்னா ஒரு 10 பேர் ஆமென் சொல்றாங்க. ஸ்தோத்திரம். மிச்சவங்கள என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். சீக்கிரமா என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 460வது பக்கம். இவைகளுக்கு பின்பு இஸ்ரவேலன் ஆகிய நாபோத்துக்கு இஸ்ரவேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடே பேசி, ஆகாப் யார் என்றால் ராஜா, அவன் நாபோத்திடம் பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடினால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன். இல்லை வேணாம் என்று சொன்னால், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கரையமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பிதாக்களின் சுதந்திரத்தை உனக்கு விற்று போடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்று இந்த நாபோத் சொல்லுகிறான். யார் இந்த நாபோத்? ஏதோ ஒரு பேர் ரேண்டமா ஒரு பேர் ஆவியான எழுதி வைத்திருக்கிறாரா? இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாபோத்தையும் அவனுடைய இடத்தையும் தேவன் ஆசீர்வதித்திருந்தார். ஹல்லேலூயா. நாபோத்தோட திராட்சை தோட்டம் எல்லா தோட்டங்களை விடவும் அது மிகுதியான பலனை தந்தது. தேவன் அவைகளை ஆசீர்வதித்திருந்தார். ஹல்லேலூயா. ஒரு ராஜாக்கு எவ்வளவோ சொத்து இருக்கலாம், பெரிய இடங்கள் இருக்கலாம், பல தோட்டங்கள் இருக்கலாம். அவை எல்லாவற்றை பார்க்கிலும் அவன் பார்த்து பொறாமைப்படுகிற விதத்திலே கர்த்தர் இந்த மனிதனை ஆசீர்வதித்திருந்தார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம்னு சொன்னவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சனால தான் நீங்க இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாபோத்தினுடைய இடத்தை தேவன் ஆசீர்வதித்தபடினாலே இந்த ராஜாவே இந்த இடத்தை பார்த்து பொறாமைப்படுகிறார். இது எனக்கு வேண்டும் என்று கேட்கிறான். நீங்க கீழே வாசிக்கும் போது அவனுடைய எல்லா இடத்தை விட இந்த இடம் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான்? இந்த நாபோத் இடத்தில் கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், இது என் பரம்பரை சொத்து, என் பிதாக்கள் எனக்கு கொடுத்தது, நான் இவைகளை கொடுக்க போவதில்லை என்று சொன்ன உடனே இந்த ராஜா ஒரு சின்ன குழந்தையை போல அவன் போய் அவனுடைய அரண்மனையிலே படுத்து கொண்டு அவன் அழுது கொண்டு இருக்கிறான். அவனுக்கு தூக்கமே வரல, திரும்பி திரும்பி படுக்கிறான். பக்கத்துல இருக்கிற இந்த இடத்த அவன் இந்த திராட்சை தோட்டத்தை அவன் என்னவா மாத்திரம் நினைக்கிறான், வெஜிடபிள்ஸ் அதுல விளைய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அவன் அழுதுட்டு இருக்கிறது அவங்க அருமையான அவங்களுடைய டார்லிங், அவங்களுடைய மனைவி, ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவங்க மனைவி பாருங்க, உள்ளதிலேயே அந்த ஊர்லயே மோசமான ஒரு லேடி. தோத்திரம். அல்லேலூயா. ஏன்பா நீ அழுவுற, நீ ராஜா தானே, நீ எதுக்கு அழுவுறன்னு கேட்குறாங்க. உடனே இவர் சொல்றாரு, அம்மா உனக்கு தெரியாதா, இந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்குது. ஆமா, நல்ல தோட்டம், நல்லா இருக்கு. அது யாருது? நாபோத்துடையது. அதை நான் போய் அவன்கிட்ட கேட்டேன், அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இது ஒரு பக்கம் இருக்கப்ப இந்த நாபோத்தை ஏன் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும்? இது யார்? இந்த நாபோத் யார் என்று சொன்னால், நீங்கள் இன்னும் வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த நாபோத் என்கிறதான இந்த மனிதனுடைய தகப்பனுடைய தகப்பன் அவருடைய தகப்பன் யார் என்று பார்த்தால், இவன் எந்த கோத்திரத்தான் என்று சொன்னால், இவன் மனாசே கோத்திரத்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் பாருங்க, அவனுடைய தகப்பன் யோசேப்புடைய தகப்பன் ஈசாக்கு, ஈசாக்கினுடைய தகப்பன் ஆபிரகாம். ஹல்லேலூயா.
இந்த மனாசே கோத்திரத்தில் பிறந்த இவனை, யோசேப்பினுடைய குமாரனாகிய இவனை யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் என்ன கூட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டில் 67ஆம் பக்கம் கர்த்தர் எப்படி ஒரு மனிதனுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு மூலியமாய் கர்த்தர் யோசேப்புக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இங்கே வாசிக்கிறோம். வாசிக்கலாம், என்னோடு வாசிக்கிறீங்களா? 49, ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படர்ந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதங்கள் தலைமுறைகளை தாண்டி வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை சபையில் வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் உங்க குடும்பத்தின் மேல் ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க பிள்ளைங்க மேல கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்க பேர பிள்ளைங்க மேல கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்கள் சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடாதா? அவர் தேவன், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அவைகள் சந்ததிகளை தாண்டி போகிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்திற்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாயிருங்கள். சில காரியங்கள் நம்ம குடும்பத்தில் சாகக்கூடாது. ஜெபம் நம்ம குடும்பத்தை விட்டு பிரியக்கூடாது. கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனைகள், ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற காரியங்கள், இவைகளை நம்முடைய குடும்பங்கள் வளர்ந்து பெருக வேண்டுமே தவிர ஒரு நாள் நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறத விடக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்களே சர்ச்சுக்கு லேட்டா வந்தீங்கன்னா, நீங்களே வேதாகமத்தை வாசிக்காதவர்களா இருப்பீங்கன்னா, நீங்களே கர்த்தரை துதிக்காதவர்களா இருப்பீங்கன்னா, அது உங்க பிள்ளைகளுக்கிட்ட நீங்க கேரி பண்ண முடியாது, அவைகளை கடத்த முடியாது. கர்த்தர் உங்களை முதல்ல ரட்சித்து இருக்கிறாரு. அதுக்கு நீங்க நன்றி உள்ளவர்களா கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க சந்ததியின் மேல ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாரே. இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதலாவது முன் வரிசையில் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பெற்றோர் ஜெபிப்பாங்கன்னா பிள்ளைங்களை ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல வேணாம். உங்க அப்பா அம்மாவை பார்த்து அந்த பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். நீங்க சர்ச்சுக்கு வரும்போது அவசரமா வேற எங்க போறதை விடையும் சர்ச்சுக்கு போறது தான் முக்கியம் எங்க அப்பா அம்மா நினைப்பாங்கன்னு உங்க பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்கிறதா? இல்லை எப்பயாவது எங்க அப்பா அம்மா போர் அடிச்சா சர்ச்சுக்கு போவாங்க, எப்ப வேணா போவாங்க, அவங்களுக்கு சர்ச்சுக்கு ஒரு சம்பந்தம் இல்லைன்னா உங்க பிள்ளைகளுடைய வழியை பிசாசு சீக்கிரமாய் அவன் திசை திருப்பி விடுவான். ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நிறைய கிருபை வரங்களை கொடுத்திருக்கிறார். சில நேரத்தில் அவைகளை அடுத்த ஜெனரேஷன் நம்ம கொண்டு போக தவறிவிடக்கூடாது. நல்ல காரியங்கள், ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை, அது மட்டும் இல்லை, நிறைய சில நேரத்தில் மியூசிக் வாசிக்கிற திறமைகளா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற காரியமா இருக்கலாம், இல்ல நல்ல சமைக்கக்கூடிய ஆட்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது அடுத்த தலைமுறைக்கு போக வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டும். இங்கே அருமையான இந்த நாபோத்து அவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் குடும்பத்தின் சந்ததிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவன் புரிந்தவனாய் இருந்தபடினாலே அவன் சொன்னான் 3ஆம் வசனத்திலே, கர்த்தர் என்னை காப்பாராக. கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக, உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாராக, உங்கள் சந்ததிகளை பாதுகாப்பாராக. உங்களுக்குள்ள இருக்க விசுவாசத்தை முதலாவது கர்த்தர் பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்தா, நீங்க கர்த்தரை உயர்த்துறவங்களா இருந்தா, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறவங்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் சந்ததிகள் தேவனை சேவிக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க ரொம்ப சீரியஸ் ஆண்டவர் இந்த காரியத்தை பண்றாரு. இந்த யேசபேல் என்ன சொல்றானா, அந்த ராஜாவின் இடத்துல ஆகாவின் இடத்துல சொல்லுகிறார், நம்ம ஒரு பிளான் பண்ணி எப்படியாவது உங்களுக்கு தேவையான அந்த நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்ன செய்ய வேண்டும்? பொய் சாட்சி சொன்னாங்கன்னா அவங்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். ராஜாவுக்கு விரோதமாக, யெகோவா தேவனுக்கு விரோதமாக யாரால் தேவனை தூஷித்தால் அந்த நாட்களிலே ஒரு
ஒரு நியமனம் இருந்தது, அவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். உடனே பொய் சாட்சி சொல்லுகிற 2 பேரை ஏவி விட்டு இந்த நாபோத்தினுடைய எல்லா காரியங்களையும் அவர்கள் எடுத்து கொள்ளுகிறார்கள். ராஜா எடுத்து கொள்ளுகிறான். ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறான். பக்கத்துல இருந்த அந்த திராட்சை தோட்டத்தை நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைச்சிருச்சு, இனி அவ்வளவுதான், நம்மளை யாரும் எதுவும் கேட்க முடியாது, நம்ம தான் இந்த இடத்திற்கு ராஜா என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் நீங்கள் இந்த 21ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போனீர்கள் என்று சொன்னால் 17ஆம் வசனம் 21:17 கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜாதி ராஜா, அவர் நீதியாய் நியாயம் செய்கிறவர். அவருடைய கண்களுக்கு மறைவா யாரும் எதையும் செய்து தப்புவிக்கவே முடியாது. அவர் ராஜாவா இருக்கலாம், யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆண்டவருடைய கண்ணுக்கு மறைவா ஒன்றையும் செய்ய முடியாது. ஊழியக்காரன் மறைக்கலாம், ஏமாத்தலாம், மனுஷங்களை மறைக்கலாம், ஏமாத்தலாம், வேஷம் போடலாம். ஆனால் ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவா யாரும் எதையும் செய்யவே முடியாது. எப்படி தெரியும் பாஸ்டர்? ஏதோ இங்க பாருங்க, அவன் நினைக்கிறான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, வேண்டியதெல்லாம் அவனுடைய சொத்தை நாம் அபகரித்து விட்டோம். அதை கீழே போய் வாசித்தீங்கன்னா எப்படிலாம் பிளான் பண்ணி திட்டமிட்டு இந்த இயேசபேல் அநேக காரியங்களை செய்து அந்த நாபோத்தை கொலை செய்கிறாள். ஆனா எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றான். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி என்ன சொல்லியிருக்கணும்? ஐயோ ஆண்டவரே, என்னை மன்னித்து விடுங்களா, தெரியாமல் பாவம் செய்து விட்டேன். ஆண்டவர், இந்த எலியா கிட்ட தீர்க்கதரிசி எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கறதுக்கு பதிலா இந்த ஆகாப் தன்னுடைய இருதயத்தை பிசாசுக்கும் விக்கிரகங்களுக்கும் வித்து போட்டவன். அவன் என்ன சொல்லுகிறான்? எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயே என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா இவ்வளோ பெரிய பொல்லாப்பு? ஏன் தெரியுமா இவ்வளோ பெரிய காரியம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆகாப் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய கற்பனைகளை கற்றுக்கொண்டவன். ஆனால் அவன் சேர்ந்த இடம், அவன் திருமணம் என்று வந்த பொழுது ஆண்டவரை அறியாத ஒரு இயேசபேலை அவன் திருமணம் செய்தான். விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த அவள் யார் என்று சொன்னால், வேதத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரத்திலே பாகால் தீர்க்கதரிசிகளுடைய தலைமை பூசாரியினுடைய மகளாய் இந்த இயேசபேல் இருக்கிறார். அவள் விக்கிரகங்களுக்கு பணிவிடை செய்கிற அந்த பூசாரி, அந்த பாகால் தெய்வங்களுக்கு நரபலிகளை கொடுப்பார்கள். அநேக பலிகளை, ரத்தங்களை வாங்கி தின்னுகிற அந்த பாகாலுடைய அந்த பூசாரியின் மகளாக, தலைமை பூசாரியின் மகளாக இருக்கிறார் இந்த இயேசபேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாப் கர்த்தருக்கு பயந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன். நடந்த காரியம் என்ன தெரியுமா? தேவனை அறியாத விக்கிரகங்களோடு ஆராதனை செய்கிற இவர்களோடு கை கோர்க்கும் போது குடும்பங்கள் நாசமாய் போகிறது. ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்து போகிறார்கள். தேவனை, இஸ்ரவேல் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க பிரியமாயிருக்கிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் இந்த ஆகாபுடைய நடவடிக்கையினாலே, அவன் அந்நிய நுகத்தில் தன்னை பிணைத்து கொண்டபடியினாலே அவன் ஆண்டவருக்கு விரோதமாய் இஸ்ரவேல் முழுவதையும் அவன் கெடுத்து போட்டான். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது ஆகாபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களை அந்நிய விக்கிரகங்களுக்கு விற்று போட்ட இந்த ஆகாபை போல பொல்லாத ராஜா இல்லை என்று நாம் வாசிக்கிறோம்.
அவ்வளவு மோசமான நிலைமையில் அவன் தள்ளப்படுகிறான். அவனுக்குள் இருக்கிற கர்த்தருக்குண்டான பயம் முற்றிலுமாய் நீங்கி ஒரே ஒரு இடத்திற்காக தேவன் ஆசீர்வதித்திருந்த தன்னுடைய சகோதரனுடைய நிலத்தை அவன் அபகரிப்பதற்காக அவனை கொலை செய்து விடுகிறான். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போகிறது. அவன் இஸ்ரவேலின் தேவனை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறான். ஆனால் தேவனோ நீதியுள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், அவர் நமக்காக வழக்காடுகிற தேவன். அவர் அவனுக்காக, அவனுடைய குடும்பத்திற்காக, நாபோத்திற்காக தேவன் இங்கே அவர் போராடுகிறதை, வழக்காடுகிறதை பார்க்கிறோம். சொன்னபடி நடந்துச்சா? எக்ஸாக்டா அதே மாதிரி ஆகாபும் யேசபேல் 2 பேரையும் அவர்களுடைய கடைசி நேரத்தில் நாய்கள் அவர்களுடைய இரத்தங்களை தின்னது. அது மாத்திரம் சரீரங்களையும் கூட தின்றது என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது குடும்ப ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் குடும்ப ஆசீர்வாதங்களையும் நாம் ஒரு நாளும் விற்று போடக்கூடாது. அல்லேலூயா. தொழில் ரீதியாக இருக்கலாம், வேற எந்த ரீதியிலும் நீங்கள் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். ஒரு வருடத்தில் நடக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் 10 வருடங்கள் 15 வருடங்களாக மாற்றப்படும். தேவன் அன்புள்ளவர் தான், மன்னிக்கிறவர் தான். ஆனால் இஸ்ரவேலின் தேவனை ஏன் சோதிப்பானேன்? Praise the Lord. Hallelujah. ரொம்ப ஜாக்கிரதையா இல்லைன்னா குடும்பங்களை பிசாசு சீர்குலைத்து கொண்டிருக்கிறான். குடும்பத்திற்குள்ளே பிரிவினைகளை பிசாசு கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை நீங்க வாசிக்கும் பொழுது, யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யோசேப்புடைய பிள்ளைகள், யோசேப்பு கூட பிறந்தவர்களை அவனை தூக்கி குழியிலே போட்டு விட்டார்கள். அப்பொழுது யோசேப்பு என்ன தெரியுமா சொல்றா? வாசிக்கலாமா? ஏன் கர்த்தர் யோசேப்பை தேவன் இப்படி ஆசீர்வதித்தார்? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்கள் உயிரோടെ காக்கும்படி. எல்லாரும் சொல்றீங்களா? அதை நன்மையாக முடிய பண்ணினான். ஆமென். சில நேரத்தில் இவைகளை நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. தீமை செய்கிற ஜனங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், வேற யாரா வேணா இருக்கலாம். யார் நமக்கு விரோதமாய் தீமை செய்தாலும் இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார் என்று இங்கே யோசேப்பு சொல்லுகிறதை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். என்னோட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டில் 207ஆம் பக்கம். இங்க ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். யோசேப்பின் குமாரனாகிய 27ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனாக கிளையோத்துக்கு பிறந்த ஏபோருக்கு புத்திரனாயிருந்த செப்லியாத்தின் குமாரனாகிய, இங்கே ஒரு 5 பெண்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. யார் அந்த குமாரத்திகள்? மக்லாள், நோவாள், ஓக்லாள், மில்காள், திர்ஷாள் என்பவர்கள் வந்து. யார் இந்த 5 பேர்? வேதத்தில் இப்படிலாம் பேர் இருக்கா? ஸ்தோத்திரம் இருக்குது. அல்லேலூயா. இந்த பேர்லாம் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த பேர்லாம் தெரியலன்னா இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்க பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட நல்ல பெயர்களை நீங்கள் வைக்கலாம். யாருமே ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பிடிக்கல பாஸ்டர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மக்லாள், நோவா அப்படின்றது என்னோட பேர். இதுக்கு ஒரு ஃபீமேல் வெர்ஷன் இருக்குது அப்படின்னு நான் இதை பார்த்து தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. மக்லாள், நோவாள், ஓக்லாள், மில்காள், திர்ஷாள். நீங்க நினைக்கிற திர்ஷா பத்தி நான் பேசல. இங்க பைபிள் இருக்கிற திர்ஷாலை குறித்து நான் பேசுகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இவங்க 5 பேர் என்ன தெரியுமா பண்ணாங்க? அவங்களுக்கு சகோதரன் இல்லை. அந்த காலத்துல 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்களுக்கு மட்டும்தான் என்ன கிடைக்கும்னா அந்த சுதந்திரம், குடும்ப சொத்து ஆண்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், பெண்களுக்கு கிடைக்காது. பெண்கள் போய் அவங்க ஆசரிப்பு வாசலுக்கு போக முடியாது, மோசேவினிடத்தில் பேச முடியாது. ஆனால் இந்த 5 பேர் ரொம்ப தைரியம் உள்ள பெண்கள்.
பெண்கள் ஆமேன்னு சொல்றீங்களா? தோத்திரம். இப்பதான் விமன்ஸ் ரைட்டு அது இது எல்லாம் இருக்குது, ஃபெமினிஸ்ட் இதெல்லாம் இதெல்லாம் இல்லாத அந்த காலத்திலே இந்த 5 பேர் அவர்கள் பார்க்கிறார்கள், எங்க அப்பாவுக்கு நிறைய சொத்து இருக்குது, ஆனா எனக்கு சகோதரன் இல்லை, எங்களுக்கு குடும்பத்தில் ஆண்கள் இல்லாதபடினாலே அந்த சொத்து இல்லாம போகக்கூடாது, நாங்க போய் கேட்க போறோம் என்று ஆசரிப்பு கூடார வாசலில் மோசேக்கும் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பதாக அவர்கள் போய் தைரியமாய் நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய சபையின் பெண்கள் தைரியமாய் நிற்க வேண்டும், எங்க சண்டை போடுறதுக்கு இல்லை. ஹல்லேலூயா. அவர்கள் போய் தங்களுடைய உரிமைக்காக அவர்கள் மோசேனிடத்தில் போய் கேட்கிறார்கள். எங்கள் தகப்பன் வனாந்தரத்திலே மரணமடைந்தார், அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார், அவருக்கு குமாரர் இல்லை, எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரர்களுக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மோசே கிட்ட போய் இவங்க 5 பேர் எங்களுக்கு விடாப்புடியா, எங்களுக்கு என்ன வேணும், எங்களுக்கு எங்களுடைய பரம்பரை சொத்து வேண்டும் என்று அவங்க எல்லாம் கோபத்தோடு வந்து கேட்கிறார்கள். மோசே உடனே என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லணும். அல்லேலூயா. விசேஷமாய் பெண்கள் வந்து கேட்கும்போது என்ன சொல்றதுன்னு தெரியலையா, நீங்க மோசேட்ட இருந்து கற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. எனக்கு உடனடியாக எனக்கு இது வேணும் அது வேணும் உங்க ஒய்ஃப் கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? இவங்க தான் சொல்றாங்க, ஆண்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்லணும்? ஒய்ஃப் வந்து கேட்டா ஜெபம் பண்ணிட்டு சொல்லுங்க. நீங்க ஜெபமே பண்ண மாட்டீங்களாட்டிருக்கே. தோத்திரம். அல்லேலூயா. என்ன பண்றாரு? நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்றாரு. ஜெபம் பண்றாரு. கர்த்தரிடத்தில் மோசே சந்நிதியில் கொண்டு போகிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவர் ஆண்களையும் பெண்களையும் நேசிக்கிறார். அவர்களுக்கும் சரியான ஒரு நியாயத்திற்கு ஆண்டவர் சொல்றாரு, குடும்ப ஆசீர்வாதம் அவங்களுக்கும் போகணும். ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றாரு, என்னாகும் 36:6 நீங்கள் வாசிக்கும் போது ஒரே ஒரு கட்டளை சொல்றாரு, அந்த 5 பேருக்கு சொத்து கொடுத்துரு, ஆனா ஒன்னே ஒண்ணு, அவர்கள் கோத்திரத்திலே அவர்கள் திருமணம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இது ஏதோ ஆண்டவர் ஜாதி பிரிக்கிறார், அப்படி கிடையாது. 12 கோத்திரத்தையும் ஆண்டவர் தனித்தனியா ஆசீர்வதித்திருந்தார். அந்த ஆசீர்வாதங்கள் தவறி போகாமல் இருக்க இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நீங்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் பரம்பரை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த குடும்ப சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது ஆண்டவருடைய பிள்ளைகளோடு நீங்கள் உறவு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவங்களோட தான் உங்களுடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேற இடத்துல போனீங்கன்னா அவங்களுடைய மாரல் வேல்யூஸ் வித்தியாசமா இருக்கும். எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம், போய் பேசினா தப்பு இல்லை, இது பண்ணா தப்பு இல்லை, அப்படி பண்ணா தப்பு இல்லை, அப்படி சொல்லுகிற அநேகர் இருக்கிறார்கள். அப்படி அல்ல, நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமானு சொல்றேன், பழைய ஏற்பாட்டில் அவர்கள் குடும்பம் வைத்திருந்த சொத்து அவர்களுக்கு ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. இங்கே பார்க்கும் பொழுது நாபோத் அதற்காக தன் உயிரையே விடுகிறான். அதே மாதிரி இன்றைக்கும் யூத கலாச்சாரத்தில் அப்படித்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனா ரொம்ப முக்கியமா ஒன்று சொல்றேன், அதை விட ரொம்ப முக்கியமா இந்த புதிய ஏற்பாட்டில் நம்மளுடைய தகப்பன் நமக்கு வைத்திருக்கிற சொத்து மிக மிக அதிகம். ஹல்லேலூயா. அவங்க அப்பா என்ன சொத்து வச்சிருக்காரோ அதுதான் உங்களுக்கு. இன்னைக்கு இந்த காலை நேரத்திலே இயேசுவின் இரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டிருந்தால் அவருடைய குடும்பத்தில் நீங்கள் இணைக்கப்படுகிறீர்கள். அவர் நமக்காக சிலுவையில் சம்பாதித்து வைத்த எல்லா சொத்துக்களையும் கர்த்தர் நமக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் பரலோக ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவைகளை நம்முடைய சந்ததிகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பிசாசு பொய் சொல்லுகிறவன், அவன் பொய்யனும் பொய்க்கு இருக்கிறான்.
ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய நிலைமை மோசமா இருக்கலாம். அவங்க ஒருவேளை உலகம் பக்கம் திரும்பி இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் நான் சொல்றேன், உங்களுடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமை, அவர்களுடைய அடிமைத்தனம் எல்லாவற்றை பார்க்கிலும் ஆண்டவர் அவர்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், திட்டங்கள் வித்தியாசமானவைகள், அவைகள் பெரியதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்கள் மனக்கண்களை ஆண்டவர் திறப்பாராக. ஆண்டவர் எனக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ, என்ன கிருபை வரங்களை கொடுத்திருக்கிறாரோ, அவைகளை ஜெபத்துடன் உங்க அடுத்த சந்ததிக்கு நீங்கள் அனுப்பி கொடுங்கள். ஹல்லேலூயா. என்னென்ன கிருபை, ஒருவேளை மியூசிக் வாசிக்கிறதா இருக்கலாம், ஒருவேளை ஜெபிக்கிறதா இருக்கலாம், உதவி செய்யறதா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது உங்களோட முடிந்து போறதில்லை. அது அடுத்த சந்ததியை அது பாதிக்க வேண்டும், தொட வேண்டும். எங்க அம்மா ஜெபம் பண்றத நான் பார்த்திருக்கிறேன், எங்க அப்பா வேதம் வாசிக்கிறத நான் பார்த்திருக்கிறேன், அதனால நான் உங்க முன்னாடி நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ரோல் மாடல், ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப், என்னை பின்பற்றுங்கள் சொல்லாம உங்களை பார்த்தவர்கள் தானாய் பின்பற்ற வேண்டுமானால் நீங்கள் அப்பாவுடைய பிள்ளைகளாய் முதல்ல இருக்க வேண்டும். ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா கிடைக்குது? புதிய உடன்படிக்கையில எவ்வளவு அப்பாவோட க்ளோஸா இருக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமான ஆசீர்வாதங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவரோட நெருங்கி வாழ விரும்புறீங்களா? இன்னும் அதிகமான சந்ததியின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் உடைய வாழ்க்கை நரகமாய் மாறிவிடும். பிரியமானவர்களே, யேசபேலை நினைச்சு பாருங்க. ஆகாப் கர்த்தரை நேசிக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தைகளை அவன் எல்லாம் கேட்டு வளர்ந்தவன். ஒருவேளை அவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரும் பொழுது, மற்ற காரியங்களை செய்யும் போது என்ன செய்வதென்று அநேக நேரத்தில் அவர்கள் குழப்பத்திற்குள் போய்விடுவார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இல்லாம ஒரு சின்ன தவறான முடிவு ஆகாபினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் கெடுத்து விட்டது. இஸ்ரவேலுக்கே அவன் சாபமாய் மாறி போனான். இல்லை பிரியமானவர்களே, நீங்க எடுக்கிற முடிவு தான் உங்க ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் விட்டு தூரம் போயிருந்தா கூட இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய அன்பின் கரம் உங்களுக்காய் நீட்டப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் எழும்பி நிற்க போறீங்க? ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஒருவேளை பிசாசு அநேக காரியங்களை சொல்லலாம். இல்லை உங்க பிள்ளைங்களுடைய நிலைமை அவ்வளவுதான் சொல்லலாம், உங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலம் அவ்வளவுதான். இது யாருடைய வார்த்தை தெரியுமா? பிசாசுடைய வார்த்தை. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாய்களை திறந்து கர்த்தரை கொஞ்சம் துதிக்க ஆரம்பிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசுடைய வார்த்தைகள் அல்ல, அவைகள் என்னுடைய குடும்பத்தில் நடக்க போறது இல்லை. உங்க பிள்ளைங்களை நீங்களே சாபம் விடாதீங்க. இவங்க ஒன்றுக்கும் விளங்க மாட்டாங்க, அவங்கள எரும மாடு அது இதுன்னு நீங்க வாயை திறந்து சொல்லாம, இது எனக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட பிள்ளை. ஹல்லேலூயா. அவர்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்க சொந்தங்கள், உறவுகள் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ அவங்க பேரை சொல்லி சொல்லுங்க, இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளும் வரட்டும் ஆண்டவரே. அவர்களும் ஆபிரகாமின் சந்ததியாய் மாறட்டும் கர்த்தாவே. அவர்களும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாறுவார்களாக. ஹல்லேலூயா. இந்த வேதாகமத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் அவர்களுக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஒரே ஒரு காரியத்தை இன்னும் கூட ஆவியானவர் சொல்றேன். நீங்க ஜெபம் பண்ணாம உங்க பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க கையை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்காம உங்க பிள்ளைங்க அப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் ஏமாந்து போய் விடுவீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற காரியங்க தான் உங்க பிள்ளைங்களுக்குள்ள வரும். இந்த ஆட்டோமேட்டிக்கா சில காரியங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல இது நிச்சயமா நடக்கிறது. ஆமென். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு அந்த பிள்ளைகளுடைய மனநிலைமைகள் பாதிக்கப்படுகிறது. ஆனால் அதே குடும்பம் சாயங்காலம் எல்லாம் ஒரு மனமாக உட்காந்து கர்த்தரை நல்லா துதிச்சு பாடினாங்கன்னா அந்த குடும்பத்திற்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரும்.
Praise the Lord. Hallelujah. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். அவங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாரும் தேவனுக்கு முன்பதாக அவர்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருப்பார்கள். வலது கரத்தை உயர்த்தி, என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் கணவரை ஆசீர்வதிக்கிறேன், என் மனைவி ஆசீர்வதிக்கிறேன், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். வாய்களை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் அந்த அதிகாரத்தை உங்க நாவுல வைத்திருக்கிறார். நீங்க வந்தது வேஸ்டா போகக்கூடாது. ஆண்டவரே, என் 2 பிள்ளைங்க, கர்த்தர் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகளை கொடுத்திருந்தாலும் அது எதற்கென்றால் தேவனுடைய ராஜ்யத்தின் எக்ஸ்டென்ஷனுக்காக தான் கர்த்தர் அந்த பிள்ளைகளை உங்க கையில கொடுத்திருக்கிறார். அது உங்களுடைய பிள்ளைகள் அல்ல, அது தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களா? ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து, உம்முடைய இரத்தத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சந்நிதியின் மேல், என் சன்னிதானத்தின் மேலும் ஆவியை போடுவேன் என்று சொன்னீரே. எங்கள் சந்ததியின் மேலே இப்படி அபிஷேகத்தை போடுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் சோரம் போகாதபடிக்கு அவர்களுக்காக நாங்கள் திறப்பிலே நிற்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். யோசேப்பை போல கன்னிதரும் திராட்சை கொடியாய் எங்கள் சந்ததிகள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. கர்த்தருக்கென்று அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, ஓ கர்த்தருக்கென்று ராஜரீக கூட்டமாக கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை நீர் அபிஷேகம் பண்ணுவீராக. எல்லா விதமான போராட்டங்களை விடுதலையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஜெப குறைவுகள், வேத வாசிப்பு குறைவுகள், தேவனுக்கு கொடுக்கிற காரியங்களிலே, தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிற காரியங்களே, எல்லா குறைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறி போகட்டும் ஆண்டவரே. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. தலைமுறை தோறும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உடைய சமூகத்திலே காத்திருக்க கிருபை செய்யும். குடும்பங்களிலே வியாதி கூரை கொண்டு வருகிற அசுத்த கிரியைகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், கடனை பெருக பண்ணுகிற அசுத்த கிரியைகள், இவையெல்லாம் எங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே. எங்களை ஆசீர்வதிங்கள், கரங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் உத்தியோகத்தை ஆசீர்வதி, எங்கள் தொழிலை ஆசீர்வதிங்க அப்பா. கையிட்டு செய்கிற வேலையிலே உம்முடைய ஆசீர்வாதம் தங்கும்படியாய் கேட்கிறோம். கேட்ட வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை ஒரு நாளும் ஆண்டவரே தேவனை அறியாத மக்களிடத்தில் நாங்கள் கொடுத்து விடாதபடிக்கு, அங்கிருந்து ஒரு காரியத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எங்களை பத்திரப்படுத்துங்கப்பா, ஜாக்கிரதைப்படுத்துங்க. திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. என்ன வந்தாலும் தேவனுடைய சமூகத்தை விட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே நீர் கிருபையாய் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களுக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் கட்டவிழ்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துரு எங்களை மேற்கொள்ள முடியாத ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. எங்கள் பட்டணத்துக்காக, தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் நன்மைகளுக்காக ஜெபிக்கிறோம், ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஒரு ஜெப குறிப்புக்கு ஜெபிக்க போகிறோம். அநேகர் இன்னைக்கு இந்தியா முழுசும் ஒரு ஜெப நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. யாரெல்லாம் ட்ரஸ்ட்டு ஃபாரின்லேருந்து ஃபண்டு வாங்கி நிறைய ஹாஸ்பிட்டல் நடக்குது, ஸ்கூலு, காலேஜு, இதெல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கொள்வதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்குது, அவசர சட்டம். அதனால் நம்ம ஜெபம் பண்ணணும். தேவன் கொடுத்து எத்தனையோ ஊழியங்கள், அதன் மூலமாக எவ்வளவோ ஊழியர்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். அதனால் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஹல்லேலூயா, முத்திரை போட்டாச்சு என்று சொன்னாலும் எஸ்தரின் தாதிமார்களின் ஜெபம், யூத குலத்தின் ஜெபம், முழங்காலின் ஜெபம் அதை வெளியே கொண்டு வந்ததப்பா. தேவன் ஆண்டவரே காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சுவிசேஷ தடையை கொண்டு வருகிற சத்ரு தந்திரமாய் கிரியை செய்கிற ஆவிகளை கடந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க கிறிஸ்துவ சகோதரர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவள் செய்கிற வேலையை ஆசீர்வதித்து கொடுங்க. அந்த ஊழியம் பழுகி பெருகுவதற்கு தடையை கொண்டு வரக்கூடாது ஆண்டவரே. நீர் கொடுத்ததை எங்களிடத்திலிருந்து ஒருவனும் எடுக்க முடியாது ஆண்டவரே. கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் உமக்காக இன்னும் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே எங்க கிறிஸ்துவ சமுதாயத்தில் எதையெல்லாம் தேவனுக்கென்று விட்டுவிட வேண்டுமோ
அவைகளெல்லாம் விட்டு பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பாளையத்தை பரிசுத்தம் பண்ணுங்கள். நாளை தினத்தை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வசனத்தின்படி தேவன் இந்த காரியங்களை நீர் மாறுதலாய் முடிய பண்ணுவீராக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்காய் நன்றி. செய்தி கொடுத்த ஊழியருடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. ஆயிரங்களுக்கு பயன்படுத்துவீராக. இந்த வசனம் இருதயத்திலிருந்து சத்துரு எடுத்துப்படாதபடி பாதுகாத்து கொள்ளும். கேட்டதும் கேட்காம அந்த விண்ணப்பங்களை கூட்டித்தாரோ. மாத்திரமல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரே வேதாகம ஆண்டவரே ஸ்தோத்திரம் அச்சிடுவதற்காக நாங்கள் காணிக்கை கொடுக்கிறோம் சுவாமி. ஏற்று அங்கீகரியும். அதற்காக ஆண்டவரே வேதாகம் அச்சிட்டு யார் கைக்கு போகுதோ அந்த வார்த்தை பேசட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தை விடுவிக்கட்டும் ஆண்டவரே. நீர் செய்ததை செய்து திரும்பும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வார்த்தையை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஊழியங்களை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை செலுத்தலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை நீ ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாமலே ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாமலே ஸ்தோத்தரி. உன் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கினார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன் கிருபையா முடி சூட்டினார். தன் நன்மையினால் உன் வாயை அவர் திருப்தியாக்கினார். கழுகுக்கு சமானமாக உன் வயதை திருப்பினார். என் ஆத்துமாவே கர்த்தரை நீ, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். ஆண்டவரே, இதுவரைகளை நீ நடத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு நாள் உம்மை விட்டு திரும்பி பார்க்காமல் ஆண்டவரே முன்னேறி செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மத்தியில் வந்திருக்கிற பிரபுவை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தொடர்ந்து கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட தேவைகளை தேவன் சந்திப்பீராக. குடும்பங்களுக்காய் நாங்கள் இன்னொரு விஷயம் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருப்பார்களாக. இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுவீராக. உலகம் மாமிசம் பிசாசு அவர்களை மேற்கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.